இந்த கருப்பன் உன்னோடு தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதை உன்னால் கேட்க முடியும். என் பிள்ளையே, உனக்கான நல்லதொரு விடியலை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். நீ நேசித்தவர் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றார். நீ விரும்பும் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழ்நிலையில், ஒரு ஆணின் நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நிலையில் அவரே உன்னிடம் நேரடியாக வந்து அவருக்கான முடிவை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றார். ரொம்ப நாளாக என்னிடம் எதிர்பார்த்த என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்த வேண்டுதலை இந்த கருப்பன் என்று நிறைவேற்றி தருவதற்காக வந்திருக்கின்றேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன் பக்தியில் நான் மனம் இறங்கிவிட்டேன். நீ என்னை கவலைப்படாமல் வணங்கிவிட்டு சென்று விட்டாய். என்ன நடந்தாலும் என் கருப்பன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். இப்பொழுது உனக்கென்று எழுதியதை நான் உன்னிடத்தில் சேர்த்து நீ விரும்பும் வெற்றியை உனக்கானதாக்க மாற்றுவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ ஒரு பொழுதும் அஞ்சாதே. உன் பாதுகாப்பை பற்றிதானே, உன் எதிர்காலத்தை பற்றிதானே நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, இந்த கருப்பனே உன்னோடு இருக்கும் போது நீ எதை நினைத்து யாருக்காக இங்கு மனம் கலக்கமடைகிறாய்? அவர் என்ன செய்து விடுவாரோ, இவர் என்ன செய்து விடுவாரோ என்று நீ நினைக்கின்றாய். நீதிக்கும் நேர்மைக்கும் உட்பட்டுத்தான் நான் உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காத என் பிள்ளையே, நீ ஏன் மற்றவர்கள் செய்த துரோகத்திற்கும் குற்றத்திற்கும் இங்கு மனம் கலக்கமடைகிறாய்? அவர்கள் செய்கின்ற தவறை நீ நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் விடியல் எப்படி இருக்குமோ என்று நினைக்கின்றாய்? உன் வெற்றிக்கான விடியலை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இணைக்கும் போது நீ நினைக்கின்ற வேளையிலே நான் உனக்கானதாக்க நிரந்தரமாக்குவதற்காக நீ கேட்ட நல்ல முடிவோடு தான் அந்த ஆணின் முடிவை கொண்டு வந்து இருக்கின்றேன். அவர் இப்பொழுது உன்னை நெருங்கும் கட்டத்தில் வந்து விட்டார். நீ நம்மை தூரத்தில் வைத்துவிட்டு அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார், ஏது செய்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமல் தானே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, இந்த கவலையெல்லாம் விட்டு இனி உனக்காக பாடுபடும் தருணத்தில் இந்த கருப்பன் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உன் கையில் உனக்கானதை எப்படி சேர்க்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே திட்டத்தை தீட்டித்தான் வைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து உன் நிலையை கண்டு நீயே அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் எந்த விஷயத்தை வைத்து கொண்டு இருந்தாலும் சரி, அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு என் தங்க பிள்ளையே. உனக்கு இதுதான் வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு, நான் உனக்கானதை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எல்லா சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி குறைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த குறைகளையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நெருங்கி விட்டார்கள். என்னை வணங்க கால நேரம் கிடையாது. நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த இடத்தில் இருந்தும் ஐயனே கருப்பனே என்று மட்டும் என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும். நீ கண்மூடி திறப்பதற்குள் உன் ஐயன் உன் கருப்பன் உன் தேவைகளை பூர்த்தி செய்து உனக்கு வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்காக நான் வந்து விடுவேன் என்பது உனக்கு நினைக்கும் நேரத்திலே கிடைக்கப் போகும் இங்கு மிக பெரும் வெற்றி வரமாகத்தான் அமையப் போகிறது. என் பிள்ளையே, உன்னை நான் அப்படி செய் இப்படி செய், எனக்காக இதை நிறைவேற்று என்று சொன்னது கிடையாது. உன்னால் முடிந்தது என்ன? என்னிடத்தில் வந்து வேண்டி ஒரு கற்பூரத்தை ஏற்றுத்தான் முடியும் என்று நீ சொல்லிவிட்டாய். உன் வறுமையின் பிணியும் எனக்கு தெரியாதா? நீ எந்த இடத்தில் வாடி வதங்கி கொண்டு நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரியாதா? அதன் பிறகும் எப்படி தங்கமே உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? இந்த வறுமையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி, இந்த பிணியின் பிடியிலிருந்தும் உன்னை
உன்னை காப்பாற்றி இதோ தாங்க முடியாத வழியில் தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உனக்கு பிடித்தவரின் மூலம் உனக்கான முடிவை நல்ல முடிவாக தருவதற்கு வந்திருக்கின்றேன். நீ அந்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து விடாதா, இந்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து விடாதா என்று ஏக்கம் கொண்டு கண் விழுத்து காத்து கொண்டு இருந்ததுதான் மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது கருப்பனே என்று என்னிடம் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளையே, எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து நீ செயல்படு. உன் நேர்மைக்கான பலனை நான் தந்து கொண்டு இருக்கும் போது அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டும் என்ன செய்வதோ ஏது செய்வதோ கொன்று தாமதித்து கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று தொலைந்து போன விஷயத்தை நினைத்தும் இழந்துவிட்ட காரியத்தை நினைத்தும் நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து விட்ட பிறகு இழந்து விட்டதை மட்டுமல்ல, இழந்ததை விட சிறப்பான ஒன்றையும் தருவதற்குத்தான் இந்த அப்பன் நம்மிடத்தில் வந்திருக்கின்றான் என்பதை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள். உனக்கு வேண்டியதை, உனக்காக வேண்டியதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் வருத்தம் கொள்ளாதே. எல்லா நிலைகளிலும் நான் உன் கூடவே உனக்கு நல்லதை செய்வதற்கு வந்திருக்கும் போது என் பிள்ளையே, நமக்கு மட்டும் இப்படி ஆகிவிட்டதே என்று நீ நினைக்காதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டதனால்தான் இப்பொழுது இது நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையின் வெற்றியடைய உனக்கான பாடங்கள் இங்கு உதவுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் என்னை மறவாமல் நேர்மை நிலையாகவே இருந்து செயல்பட்டு நீதியும் நேர்மையின் வழியிலும் இங்கு கடந்து வந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு உன் மனம் கலக்கம் அடையாதே. எந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒன்றை மட்டுமே மனதில் பிடியாக வைத்து கொண்டு வைராக்கியமாக செயல்பட்டு நீ அங்கு ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு. அந்த வைராக்கியத்தின் தீதான் உன்னை வெற்றியடைய செய்ய போகிறது. குறைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். உனக்கான காலமும் நேரமும் முடிந்து விட்டாலும் உன்னப்பன் இன்னமும் உனக்காக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வேண்டாம். நீ நினைக்கின்றான் நான் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது போல் அமையவில்லையோ என்று. ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க உன் சக்தி உன்னிடத்திலே கொடுத்திருக்கும் போது அந்த மனதைரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை உருவாக்கிக்கொள். உன்னிடம் உனக்கான நல்லதை செய்வதற்கு வந்திருக்கும் போது உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த கருப்பனை நான் உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் இருக்க போகிறது. என்னை நம்பி வந்து இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு எல்லாவற்றிலும் நேர்மறையாக இருந்து நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே மனதில் விதைத்து கொண்டு இருக்கின்றேன். என்னை முதல் கடமையாக எண்ணி என்னை முழுவதுமாக நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை மட்டும் நினைத்துப்பார். விரைவில் அதிலிருந்து மீண்டு வந்து அதற்கு துணை புரிவதற்காக வந்திருக்கும் போது உன் வாழ்வையே பல மடங்காக உயர்த்துவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனம் குளிரத்தான் போகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு அதிவிரைவில் கிடைக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் அன்றைக்கும் நீ கண்ணீர் விட்டு அழுவதற்கான நேரத்தை நெருங்கி இருப்பாய். ஏனென்றால் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது, நன்றி என்ற ஒன்றை சொல்வதற்கு வந்திருக்கும் போது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். வாழ்க்கையில் படும் கஷ்டங்களை பாதி கடந்து வந்து விட்டாய். மீதியை இந்த அப்பனோடு சேர்ந்து நீ வெற்றியின் பாதைக்குத்தான் செல்ல போகிறாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த கருப்பன் முடிவரை எழுதிவிட்டேன். நீ எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ, எந்த பெருமகிழ்ச்சிக்காக காத்து கொண்டு இருந்தாயோ அந்த மகிழ்ச்சி
வெற்றியை காண்பதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காகவும் உன் மனம் வருந்த வேண்டாம். இனி உன்னை நான் வாழ்க்கையின் மிக பெரும் உச்சத்திற்கு அழைத்து செல்வதற்கு வந்திருக்கும் போது நடக்க இருப்பதே நல்லதாக எண்ணி நடந்து வந்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியத்தை நீ நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்து இருக்கும் போது எதற்காகவும் உன் மனம் வருந்த வேண்டாம். கவலை எதற்கு? நான் உன்னருகில் இருக்கும் போது யார் ஒருவரின் முடிவுக்காக காத்திருந்தாயோ அந்த ஆணின் முடிவை உனக்கு நல்லதொரு முடிவாக தருவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது நீ வெற்றி வாகை சூடும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் அர்த்தம். நல்லதை நான் உனக்கு தரத்தான் போகிறேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.